எக்ஸாம்பிள் 1.13ல அந்த கொஷினை தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ரெடியூஸ் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ரோ எக்லன் ஃபார்மை கண்டுபிடிங்க. ரோ எக்லன் ஃபார்ம் வழியாக அந்த மேட்ரிக்ஸில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா a இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸை எடுத்துக்கிறேன். 3e மைனஸ் 6 மைனஸ் 3e மைனஸ் 1 2 1 2 4 2 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த ரோ எக்லன் ஃபார்ம்னா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் விஷயம் ரோ எக்லன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இந்த எலமெண்ட்டை முதல்ல ஒன்றா ஆக்கணும். சரிங்களா? இதை ஒன்றா ஆக்கிட்டு மீதி உள்ள ரிமைனிங் எலமெண்ட்டை வந்து இங்கே வந்து லைக் இது என்னவா மாற்றணும்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி மாற்றணும். இது எல்லாமே ஜீரோஸாக தான் இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி ஜீரோஸாக கொண்டு வரணும். ஓகேவா? இதுதான் அப்பர் ட்ரையாங்கிளாக மாற்றணும். லைக் இங்கே தான் உங்களுக்கு எலமெண்ட்ஸ் இருக்கணும். இதுக்கு கீழே இருக்க எலமெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஜீரோஸாக மாற்றணும். இது பேர் அப்பர் ட்ரையாங்கிளாக மாற்றணும். கீழே இருக்க எலமெண்ட் எல்லாமே ஜீரோஸாக மாற்றணும். இதுதான் நம்ம அல்டிமேட் வெயிட்டு. இதுதான் நம்ம அல்டிமேட் எய்ம். நமக்கு இங்கே இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட்டை நம்ம ஒன்றா மாற்றணும். சரிங்களா? அப்படி ஒன்றா மாற்றணும்னா ஃபஸ்ட்டு இந்த ரோ 1ல் இருக்கான் பார்த்தீங்களா? இங்கே 3ன்னு இருக்கான். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா அதை டிவைடட் பை 3ஆல் பண்ணனா இங்கே இருக்க எலமெண்ட் வந்து ஒன்றா மாறிடுவான் தானே? சரிதானே? அப்போது ரோ 1 டிவைடட் பை 3ஆல் பண்ணுறேன். அப்படி பண்ணச்சில் இதை வந்து நான் எப்படி எழுதுவேன்னா ஈக்குவல் டு எழுத மாட்டேன். இந்த மாதிரி சைன் போடுவேன். ஓகேவா? இப்போ ரோ எக்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணணும். ஸோ அது மாதிரி பண்ணும்போது இது 1 மைனஸ் 1/3 2/3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். ரிமைனிங் எலமெண்ட் இது ரோவு, இது செகண்ட் ரோவு, இது தேர்ட் ரோவு. ஓகேவா? செகண்ட் ரோவில் நான் எதுவும் பண்ணலை, அது பாட்டுக்கு பேசாமல் இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு இங்கே இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் தானே? அப்போது இந்த எலமெண்ட் 0 ஆக்கணும், இந்த எலமெண்ட்டை 0 ஆக்கணும், இந்த எலமெண்ட்டை 0 ஆக்கணும். அப்போ தானே உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கிடைப்பா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஜீரோஸாக மாற்றணும்னா அப்போது நம்ம -6ன்னு இருக்கக்கூடாது. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த செகண்ட் ரோ இருக்கான் பார்த்தீங்களா? இதுதானே செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. இந்த செகண்ட் ரோவை வந்து R2 ப்ளஸ் 6 இன்ட்டு R1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். ஏன்னா நமக்கு மேலே இருக்க எலமெண்ட் வந்து உங்களுக்கு ஒன்றா மாறிட்டான். அப்படி மாறிட்டேன்னா எல்லாமே நம்ம சம் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு ரோவை மட்டும்தான் எடுப்போம். ஓகேவா? அப்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. சம்மேஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம R1ஐயே சூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். ஓகேவா? அதேமாதிரி R3 அப்படிங்கிறது வந்து இங்கே -3ன்னு இருக்கான். இங்கே வந்து +3 போட்டிருந்தனா ரோ 1ல் +3 போட்டோன்னா இவன் 0 ஆயிடுவான். அப்படி தானே? அப்போ R3 ப்ளஸ் 3 இன்ட்டு R1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். இப்படி எழுதிடுறேன். ஓகேவா? விஷயம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ R2 இருக்கான் பார்த்தீங்களா? R2ங்கிறது வந்து -6 இங்கே எழுதுகிறேன். -6 2 4 இதை நான் R1ஐ வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா இங்கே 1 6 ஆர் 6. அதுக்கப்புறமா இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணா 6 டிவைடட் பை 3னா அப்போ -2ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதேமாரி இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 12ன்னு கிடைக்கும். 12 டிவைடட் பை 3 உங்களுக்கு 4ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் பண்ணச்சில் 0 0 இங்கே வந்து 8ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கும். சரிதானே? அதே மாதிரி இங்கே R3ன்னு இருக்கான். ஓகேவா? R3ஐ பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ரோ 3 வந்து -3 1 2ன்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது இதை நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா உங்களுக்கு 3a -1 இங்கே 3 2s ஆர் உங்களுக்கு 6. அப்போது இங்கே 2ன்னு கிடச்சிருக்கும். ஓகேவா? அப்போது 0 0 4. இப்போ இதுதான் உங்களுக்கு புதுசாக கிடைச்ச R2. இதுதான் உங்களுக்கு புதுசாக கிடைச்ச R3. ஓகேவா? அதாவது ரோ 2 ரோ 3. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 -1/3 2/3 அதுக்கப்புறமா இந்த இடத்துல 0 0 8 0 0 4 0 0 4. இப்போ இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ட்ரையாங்கிள் வரானா, ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுறான். ஓகேவா? அதோட நிறுத்திடுவீங்களா? மாட்டீங்க. ஏன்னா ட்ரையாங்கிள் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகலைல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து சரி இந்த மாதிரி ஃபார்முக்கு இந்த ட்ரையாங்கிள் வந்துட்டான். சரி மீதி பார்த்தீங்கன்னா இங்கேயும் 8 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 எலமெண்ட்டு சேமாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், R3 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 2 × R3 மைனஸ் R2 அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன். சரிங்களா? இந்த எலமெண்ட்டையும் 0 ஆக்கிடுறேன். இப்போ இப்படி பண்ணச்சில் உங்களுக்கு 2 × R3னா இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 8ன்னு கிடைக்கும். மேலே இங்கே +8 தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், மைனஸால் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போது இவன் 0 ஆயிடுவான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 0 0 8 0 0 0 1 -1/3 2/3ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கும். இதுதான் உங்களோட எக்ஸாக்டான ரோ எக்லான் ஃபார்மு. ஓகேவா?